வணக்கம் யூடியூப் நேயர்களே. ராஜா 1972. சிவாஜியை இந்த படத்தில் சொல்வது போல ராஜானா ராஜாதான். நம் ரசிகர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள், மாற்று அணியினர் எல்லோரும் ஈர்த்து லயித்து ரசித்த படம். இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஆக்ஷன் மூவி ஜென்ரி என்றாலும் நேரடியாக ரெயின்கோட் போட்டுக்கொண்டு கருப்பு கண்ணாடி மாட்டிக்கொண்டு குல்லா துப்பாக்கி தூக்கி வில்லன்களுடன் நேரடியாய் மோதி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை சல்லாபிக்கும் வழக்கமான ஜேம்ஸ் பாண்ட் அல்ல. தி டிபார்ட்டட் என்ற ஆஸ்கார் பரிசு பெற்ற படத்தில் வில்லன்களின் பாசறையில் போலீஸால் ஒருவரும், போலீஸ் பாசறையில் வில்லனால் ஒருவரும் ஊடுருவி ஒருவர் யார் என்று மற்றவருக்கு தெரியாமல் திரைக்கதை ஜாலம் புரிந்து என்ற விறுவிறுப்பான திரைக்கதையில் உருவாக்கப்பட்டது ராஜா. வில்லன் பாசறையில் ஊடுருவி அங்கு எல்லோர் அபிமானத்தையும் பெற்று முன்னேறி கடைசியில் போலீஸ் கஸ்டடியில் இருந்து வெளியேறும் வில்லனால் ஒருவன். இந்த உண்மை தெரிந்து பிறகு உச்ச காட்சியில் ஒருவரை ஒருவர் போட்டுக் கொடுத்து விஞ்ச பார்க்கும் மிகச்சிறந்த சுவராசியமான ட்விஸ்ட் நிறைந்த ரோலர் கோஸ்டர் ரைடு போன்ற உச்சக்கட்ட காட்சிகளின் முடியும் மிக மிக சுவராசியமான இளமை ஸ்டைல் திருவிழா இந்த திரைப்படம். ஹிந்தி மூலம் நாராயணன் என்ற கதாசிரியர் எழுதியது. தமிழ் வசனம் வேறோர் நாராயணன். சி.வி. ராஜேந்திரன் படம் என்றாலே இளசுகளுக்கு கொண்டாட்டம். அப்போது படித்த இளைஞர்களின் கனவு நாயகன் திராவிட மன்மதன். நடிகர் திலகம் ஜெயலலிதாவுடன் பாலாஜி தயாரிப்பில் சின்னி சம்பத் நடனம், மாதவன் சண்டை, ராமகிருஷ்ணன் உடை, மஸ்தான் கேமரா, மெல்லிசை மன்னர் இசை என்று பக்கா வின்னிங் டீம். எதிர்பார்ப்புக்கு கேட்கவா வேண்டும். எதிர்பார்ப்பை மீறிய எல்லா தரப்பினருக்கும் கல்யாண விருந்து போல தீனி கொடுத்த அற்புதம் ராஜா. படம் முழுக்க இளமை, சுவராசியம், ஸ்டைல், எனர்ஜி மட்டுமே. பாசமலர் ராஜசேகரன், தில்லானா சண்முகம், திருவருட்செல்வ ரப்பர், தெய்வமகன் கண்ணன், வியட்நாம் வீடு பத்மநாபன், பாபு என்று திராவிட மன்மதன் தான் சுந்தர புருஷனாக மட்டுமே தோன்றி ரசிகர்களை வசீகரிக்க எண்ணியதில்லை. எல்லா பாத்திரங்களிலும் சிறப்பாக நடித்து தன் இளமை, அழகு இவற்றை மறைத்து பாத்திரத்துக்கு ஏற்ப தோன்றிய நடிகர் திலகம் தன் முழு இளமை, ஆண்மை, அழகு, வசீகரம் எல்லாவற்றையும் குறையாமல் நமக்கு வழங்கிய படங்கள் கலாட்டா கல்யாணம், தங்கச் சுரங்கம், நிறைகுடம், தெய்வமகன் விஜய், சிவந்தமன், எங்கமாமா, சுமதியின் சுந்தரி, ராஜா, வசந்த மாளிகை போன்றவை. இதிலும் ராஜா ஒரு குறிஞ்சி மலர். என்னத்தை சொல்ல, அழகென்றால் அப்படி ஒரு அழகு, இளமை என்றால் அப்படி ஒரு இளமை, ஸ்டைல் என்றால் அப்படி ஒரு ஸ்டைல், துருதுருப்பு என்றால் அப்படி ஒரு துருதுருப்பு, சுறுசுறுப்பு என்றால் அப்படி ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு. அதுவரை திரையுலகம் பார்வைக்கு பார்வை, நடைக்கு நடை, காட்சிக்கு காட்சி, அப்படி ஒரு வசீகரம் நிறைந்த இளமை துள்ளும். என்ன ஒரு எனர்ஜி லெவல்! ஸ்டைலான ஒரு நாயகனை கண்டதில்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றும் நடிகர் திலகம் திரும்பி திரும்பி இதே மாதிரி படங்களில் சிக்கிக் கொள்ளவும் இல்லை என்பதே நடிகர் திலகத்தை வித்தியாசம் காட்டியது. உடைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக அவர் ட்ரெண்ட் செட்டர், வெல் டிரஸ்டு மேன் ஆஃப் த இந்தியன் ஸ்கிரீன் என்ற விருதை ஒரு வடக்கிந்திய பத்திரிகை 1958 அவருக்கு அளித்து மகிழ்ந்தது. அந்த சுந்தரனுக்கு எல்லாவித வேடங்களும் பொருந்தியது போல எல்லா வகை உடைகளும் பொருந்திய அழகை என்ன சொல்ல. வேட்டி சட்டை, ஜிப்பா, சட்டை பேண்ட், கோட் சூட், அரச உடைகள், இதிகாச புராண உடைகள், படு அல்ட்ரா மாடர்ன் உடைகள் எல்லாமே கச்சிதமாக பொருந்தியது அந்த திராவிட ஆண்மை நிறை அழகனுக்கு. இந்த படத்தில் ஜெர்கின் எனப்படும் ஜாக்கெட், கோட், டை மற்றும் ஸ்கார்ப் போன்ற உடைகள். முதல் காட்சியில் ஆரம்பிக்கும் ராஜாவின் ராஜாங்கம். விஸ்வத்தின் அடுத்த அறையில் அடைபட்ட அழகான ஜெர்கின் அணிந்த ராஜா. சிகரெட் லைட்டருடன், விஸ்வம், போலீஸோடு அதிக சண்டையும் வச்சுக்காதே, அதிக தொடர்பும் வச்சுக்காதே, பொறுமையா இரு என்று லேசான தலையாட்டலுடன் எவ்வளவு நாளா நடக்குது என்று கேட்கும் விஸ்வத்திடம் 4 நாளா என்று கூல் துணியில் சொல்வது. நம்பிக்கையான ஆள் கேட்கும் விஸ்வத்திடம் ஆழமான குறுகுறு பார்வையுடன் தன்மேல் நம்பிக்கை வைக்க சொல்வது என்று முதல் காட்சியிலேயே தன்னுடைய வித்தியாசமான வேடத்துக்குள் அனைவரையும் ஈர்த்து கட்டி போட்டு விடுவார். ராதாவை ஹோட்டல் அறையில் சந்திக்கும் முதல் காட்சி டீசிங் கலந்த காதல் அறிமுக ஆரம்ப காட்சிகள். நடிக்க விரும்புவோருக்கு இளமை பாடமே நடத்தப்பட்டுவிடும். ராதாவின் அழகை வியப்பு விழிகளால் பருகி பொய் ஆச்சரியம் காட்டி அழகை விமர்சிக்கும் ஆரம்பம். இன்டிஃபரன்ஸ் காட்டும் ராதாவிடம் ஜாலியாக பார்க்க மாட்டேங்களா வைரங்களை என்னும் ஸ்டைல். தன் பெயரை விதவிதமாக சொல்லி கடிஜோ கடித்து தாண்டி ரசிப்பது. முடிவில் கிளம்பும் போது ஆப்பிளை ஒரு அவசரம் கலந்த விளைவுடன் கடித்து விடைபெறுவது. அது இளமை குறும்பின் உச்சம் தொடும். நீ வர வேண்டும் பாடல் ராஜா காட்டும் ஸ்டைல் களை கட்டிவிடும். அதிலும் முகம் தடவும் கையை ராதா தட்டிவிட போலீஸை காட்டியதும் அவர் கையை எடுத்து முகத்தில் வலுக்கட்டாயமாய் தேய்த்துக் கொள்ளும் இளமை டீசிங் குறும்பு. பாபுவிடம் கூட்டிச் சென்றதும் அவரை கட்டி வைத்து விசாரிக்கும் காட்சி. ஈர்ப்பு நிறைந்த கிண்டலின் உச்சம். குமாரிடம் ஒவ்வொரு முறை அடிபடும் போதும் விதவிதமான ஜாலி கமெண்ட். முகத்தை கெடுத்துடாதே என்று சொன்னார் இல்லையா மடையா, ஏண்டா அடிக்கிறதுக்குன்னே சம்பளமா? அதே போல ராதாவுடன் சந்திப்பை இதயம் அடித்த அழகை கண்ணை அடித்து குதூகுலிக்க வைப்பார். தடக் தடக்
முடிந்து தன் கயிற்றை அறுத்து வில்லன்களை அட்டாக் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்து லைட்டரில் போட்டோ எடுக்கும் லாகவம் வேறு ஒரு நடிகன் கனவு கூட காண முடியாத நடிப்பு. குமாரின் துரோகம் பற்றி பாபுவிடம் சொல்லி அவர் தூக்கி எறியும் சாவியை எக்ஸ்பர்ட் என்று இடது கையால் பிடிக்கும் ஸ்டைல். பாபுவை தாக்கிவிட்டு தப்பியோட பார்க்கும் குமாரை ஸ்டைலாக சிகரெட்டை தனது ஆள்காட்டி கட்டை விரலில் குவித்து கீழே விட்டு தேய்க்கும் அழகு. பிறகான அற்புதமான சண்டை காட்சி. ஒரு நேருக்கு நேர் சண்டை காட்சிகள் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீர்கள்? ஒரு சமமான அல்லது நிலைபலம் கொண்ட வில்லன், சமயுத்தம், சமவாய்ப்பு, சிறிதே திட்டமிடல், சவால் விடும் கெஸ்டர், சுறுசுறுப்பு நிறைந்த ரித்மிக் மேன்லி கிரேஸ், நல்ல கட்டமைப்பு. இவைதானே? இவை அத்தனையும் கொண்ட சண்டை காட்சி தான் குமாருடன் ராஜா மோதும் சுவராஜ்ய குதூகுல சண்டை காட்சி. முதலில் பாய்ந்து இருமுறை அட்டாக் பண்ண சுலப வாய்ப்பு எதிரிக்கு கொடுக்கும் போது முகத்தில் ஒரு ஸ்கீமிங் லுக் தெரியும். பிறகு லாகவமாய் நகர்ந்து அட்டாக் ஆரம்பிக்கும் போது ஒரு அக்ரஷன் தெரியும். எதிரி குறிவைக்கும் போது அந்த அடிபட்டால் எப்படி இருக்கும் என்ற உணர்வை ரியாக்ட் செய்து உணர்த்துவார். அடிபடும் போது வலி, வேதனை, ஒரு பம்பரம் போல சுழன்று சுழன்று திரும்பி கிரேஸ்ஃபுல், ஸ்டைலிஷ், சுறுசுறுப்பு காட்டும் நேர்த்தி. கண்ணை அடித்து ஒரு கூல் பார்வையுடன் எதிரியை சேலஞ்ச் பண்ணுவார். ஒரு சண்டை காட்சியில் கூட தன்னை மீற யாருமில்லை என ஓங்கி சொன்ன அற்புத காட்சி. அதே போல ராதா தன் அம்மாவிடம் பேசுவதை ஒட்டு கேட்கும் போது, ராதாவிடம் துப்பாக்கி முறையில் உள்ளே வரும்போது அம்மாவிடம் ஒரு விசாரிப்பு, பிறகு ஒரு பொய்யை சொல்லும் போது நேர்பார்வை தவிர்த்த கையை தனது வாயை மறைக்கும் தோரணையில் வைத்து பேசும் இடம். உளவியல் அறிஞர்கள் பொய் சொல்பவர்கள் செய்யும் சில செயல்களை படித்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அந்த உளவியல் நடிப்பு அதிசயம். பாபு நம்மை தொடர்கிறார் என்று அறிவிக்கும் ராதாவிடம் அதை கவனித்து பின் ரொமான்ஸ் பண்ணுவது போல நடிக்கும் நுணுக்கம். பாபு சந்தேகம் தவிர்க்க ஜம்பு வந்ததும் ஹூஹூம் என்று ஸ்டைலாக கைகாட்டும் மாமோதிப்பு, தங்கத்தை தொட்டதும் கையை தட்டிவிடும் அவசர அலட்சிய எச்சரிக்கை, தொடரும் விறுவிறுப்பான சண்டை காட்சி, ஜம்புவிடம் கத்தியை காட்டி ஓடுடா என்று மிரட்டல் துணியில் காட்டுவது, தொடரும் ரொமான்டிக் மார்வல், கல்யாண பொண்ணு லீடு சீன். அப்புறம்தான் நீ வெக்கத்தோடு என்ன ஓரக்கண்ணால் பார்க்க ராதா முறைக்க, சரி நான் பார்க்கிறேன்னு வச்சுக்க. சிவாஜியின் நடன காட்சிகளில் ஒரு அபாரமான டான்சர் கிரேஸ், கடின மூவ்மெண்ட்டுகள், ஸ்டைல், சுறுசுறுப்பு, புரொஃபஷனலிசம் மிளிரிய காலகட்டம். கல்யாண பொண்ணு அதற்கு அற்புத உதாரணம். ஒரு பேக் அண்ட் சைடுவே ஸ்டெப்ஸ் போட்டு துவங்குவாரே, அதை சொல்வதா? கைகளை விரித்து ஹாப் ஸ்டெப் பாணியில் ஒன்றை செய்வாரே, அதை சொல்வதா? அவரால் எதுதான் முடியாது. இன்ஸ்பெக்டர் உடை அற்புதமாக இருக்கும். அந்த காட்சியில் ஸ்டிப்னஸ் காட்டி எல்லோரையும் குழப்பி பிறகு போலீஸை விரட்டும் நயம். தொடர்ந்த நாகலிங்கத்தை சந்திக்கும் காட்சியில் தாராவை கண்டதும் காட்டும் கனநேர சங்கடம் கலர்ந்த முகபாவம். தாராவின் நிலைக்கு ராஜாவும் காரணமே. 2 காட்சி ஊடல் கலந்து காதல் விருந்து. திராட்சை நிற உடையில் திராட்சை ஆணின் காம விளைவையும், பச்சை நிறம் பெண்ணின் அழைப்பை ஏற்று பிள்ளை வரும் விளைவையும் குறிக்கும். கண்ணில் தெரிக்கும் கிண்டலுடன் அவர் ஒவ்வொரு ஜன்னலாக எட்டி பார்க்கும் அழகு. ஒரு புல் ஃபைட் கெஸ்டர் கொண்டு அறைக்குள் நுழைந்து அணைக்கும் போது செல்ல நிமிண்டல் என்று 2 ஒன்றே ஒன்று என நாம் குதுகுலிக்கும் ஒரே காட்சி. இறுதி காட்சி நடிகர் திலகம் நடித்தாலும் அவருடைய திறனை கட்டுப்படுத்த முடியாது என்று அவர் காட்டும் சுவராசிய வெளியீடு. இந்த காட்சி முழுவதுமே வில்லனை பிடிக்க திட்டமிட்டு அது விஸ்வம் தலையீடு மற்றும் அம்மாவின் கடத்தல் என்பதால் மாற்று திட்டமிடல் என்பதை முன்னிறுத்தி விஸ்வத்தின் எதிர்பாராத நடவடிக்கை அதனை கெடுக்கும் போதும் சுதாரிக்க வேண்டிய அவசரம். சிவாஜியின் முக பாவங்களில் ஒரு ஆசுபாசம். அவசரம், குழப்பம், நிலைமை எல்லை மீறும் போது குறிப்புகள் எல்லாம் கட்டுக்குள் என்று நண்பர்களுக்கு உணர்த்துவது, சமாளிக்கும் அவசரம், மற்றவர்களை குறிப்பு உணர்த்தி தன்னோடு தொடரச் சொல்லும் அவசரம் நிறைந்த எச்சரிக்கை தொனிக்கும் டைமிங் கொண்ட சமாளிப்புகள். இந்த கட்டத்தில் அவருடைய முக பாவனைகளை தொடருங்கள். பல ஆச்சரியங்கள் காத்திருக்கும். அவர் அன்னை சித்திரவதை படுத்தப்படும் போது அதை தாங்கிக் கொள்ளவும் முடியாமல், தடுக்கவும் முடியாமல், வேதனையை வெளிக்காட்டவும் முடியாமல், ஆத்திரத்தை கட்டுப்படுத்தவும் முடியாமல் துடித்து எதிரிகளுக்காக சிரித்து சமாளிப்பது போல அவர் காட்டும் நடிப்பு. ஆம், நடிப்பது போன்ற நடிப்பு. இதை பற்றி குறிப்பிடாத விமர்சனங்களே வெளிவந்ததில்லையே.